4வது வார்த்தை கிறிஸ்துமஸை விவரிக்கும் என்றால் நான் சொல்லுவேன், உறவு என்ற வார்த்தையை நான் பயன்படுத்துவேன். மனிதனை சிருஷ்டித்த நாள் முதற்கொண்டு தேவனுடைய மிகப்பெரிய விருப்பம் மனிதனோடு நடக்க விரும்பினார், நம்மை அறிய விரும்பினார், நம்மால் அறியப்பட விரும்பினார். ஆனால் பாவத்தின் நிமித்தம் நமக்கும் தேவனுக்கும் ஒரு பிளவு உண்டானது. தேவன் நம்மோடு விரும்பின போல நடக்க முடியாமல் இருந்தது. ஆனால் தேவன் நம்மை எவ்வளவாக நேசித்த நிமித்தம் மீண்டும் அந்த உறவை ஏற்படுத்த தேவன் விரும்பினார். இந்த சத்தியத்தை, இந்த வார்த்தையை நான் தியானிக்கும் பொழுது என்னுடைய உள்ளம் மிகவும் உடைய ஆரம்பித்தது. ஒரு ஏழை ஒரு பணக்காரனை தேடி போவான், ஒரு சாதாரண மனிதன் ஒரு ராஜாவின் தயவை தேடி போவான். ஒன்றுமில்லாத பலவீனமாய் இருக்கின்றவன் பலவானுடைய பலத்தை நோக்கி போவான். இதுதான் எனக்கு அறிந்திருக்கின்ற உறவின் அடிப்படையாக இருக்கின்ற ஒரு சத்தியம். ஆனால் வேதத்தில் நான் தேவனுடைய அன்பை வாசிக்கும் பொழுது, இந்த பூமியை தம்முடைய வார்த்தையினால் சிருஷ்டித்த தேவன் ஒரு வார்த்தை சொல்லி இருள் நிறைந்த பூமியை வெளிச்சமாய் நிரப்பி, குழப்பம் இருந்த இடத்தில் தேவன் ஒரு பூமியை உண்டாக்கி உங்களுக்கும் எனக்கும் சுவாசிக்க சுவாசத்தை கொடுத்து வரும் அவரேதான். ஆனாலும் அவருடைய அந்தஸ்து, அவருடைய பதவி, அவர் யாராய் இருந்தார் என்பதை பொருட்டாக எண்ணாமல் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தேடி வந்த ஒரு தெய்வம் இருப்பார் என்றால் அது இயேசு கிறிஸ்து ஒருவரே தான். இந்த பூமியில் எல்லாரும் தெய்வத்தின் தயவை தேடி போகின்றார்கள். இந்த பூமியில் எல்லாரும் தேவனிடத்தில் ஒரு சந்திப்பை பெற்றுக்கொள்ளலாம் என்று விருப்பத்தோடு மலைக்கு ஏறுகின்றார்கள், எல்லா இடங்களுக்கும் பயணம் செய்கின்றார்கள். ஆனால் என்னுடைய இயேசு கிறிஸ்து அப்படி அல்லங்க. அவர் அவருடைய சிங்காசனத்தை விட்டு உங்கள் மேலும் என் மேலும் இருக்கின்ற அன்பு அவ்வளோ பெரிதாக இருந்தது. அவர் நம்மை தேடி வந்த தேவன். அவர் நம்மோடு மீண்டும் உறவை சரிப்படுத்த விரும்பின தேவன். நமக்கும் தேவனுக்கும் இருந்த அந்த பிளவை இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த இரத்தத்தினால் மீண்டும் அந்த பிளவை சரிப்படுத்தின தேவன். அவர் இந்த பூமியில் மரித்த பொழுது தேவனுடைய இந்த கோயிலில் இருந்த அந்த திரைச்செயல் இரண்டாக பிளந்தது. ஏனென்றால் உங்களுக்கும் தேவனுக்கும் இருந்த அந்த பிளவை இயேசு கிறிஸ்து மீண்டும் சரி செய்தார். இன்றைக்கு தேவன் நம்மை அறிய விரும்புகின்ற தேவன். தனிப்பட்ட விதத்தில் ஒவ்வொருவரையும் அறிந்திருக்கின்ற தேவன். அவர் ஏதோ தூரத்தில் இருந்து நான் உன்னை நேசிக்கின்றேன், நான் உனக்கு இதை செய்வேன் அதை செய்வேன் என்று சொல்லவில்லை. அவர் சிங்காசனத்தை விட்டு நம்மிடத்தில் நம் அருகே வந்து நான் உன்னோடு கூட இருக்கின்றேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன ஒரே தெய்வம் இருப்பார் என்றால் அது இயேசு கிறிஸ்து ஒருவரே. அவர் எல்லா தெய்வங்களுக்கும் மேலான தெய்வம். கிறிஸ்துமஸ் என்றால் தேவாதி தேவன் மனித குலத்தோடு ஒரு உறவை ஏற்படுத்த விரும்பினதுதான் 2000 வருடங்களுக்கு முன்பதாக நடைபெற்ற சம்பவம்.